தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ஆனால் நாங்கள் நாடாளுமன்றத்தில் இதை எதிர்த்திருக்கிறோம். சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன், அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியாக சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதில் குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்றேன். இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்கணும்னு கேட்காதீங்க. குளிர் காய குறிப்பிட்டு சொல்றேன். ஒன்றிய அரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 3 நாட்களா இந்த பேரவையில் நடைபெற்ற ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது நடைபெற்றக்கூடிய விவாதத்தெல்லாம் கேட்டோம். அதில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க, கோரிக்கைகளையும் முன் வச்சு பேசியிருக்கிறீங்க. அதில் குறிப்பாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் பேசும்போது, திருச்செங்கோடு நகர கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய அடிப்படையில் குடிநீர் குழாய்கள் மிகவும் பழுதடைந்து இருக்கிறதாகவும் அதை மாற்றி தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று முறையான ஆய்வுக்கு பிறகு இந்த பணி விரைவில் மேற்கொள்ளப்படும். அதே போல குளச்சல் தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திரு பிரின்ஸ் அவர்கள் பேசும்போது, அவர் தொகுதியில் திங்கள் நகரில் இருந்து செல்லக்கூடிய இரணியல் சாலையில் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாகவும் அதை அகலப்படுத்தி தரணும்னு கோரிக்கை வச்சார். இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்கள் தன்னோட மதுரை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைகளை செப்பனிட்டு தரணும்னு கோரிக்கை வச்சார். நிச்சயமா அந்த சாலைகள் மிக விரைவில் மேம்படுத்தப்படும். அடுத்து பண்ருட்டி தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு திரு வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய தொகுதியை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு கொஞ்சம் வேகமா அழுத்தமா சத்தமா பேசினார்.